அண்ணாமலை மாற்றம் என்பது அதற்கான சூழல் எதுவுமே இல்லாத போது அதை திமுக கூட்டணி கட்சிகளும் அவர்களும் தான் அதனை விரும்புகிறார்கள், அதனால் அந்த பேச்சை அதிகப்படுத்துகிறார்கள் என்ற கருத்தை சொல்றார் திரு எஸ். ஸ்ரீராம். இல்ல, அண்ணாமலையார் விவகாரத்துக்கு வர்றதுக்கு முன்பு ஒரே ஒரு பாயிண்ட், ஸ்ரீராமும் சரி அக்னீஸ்வரனும் சரி, எங்க இந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் உங்க கொள்கையெல்லாம் விட்டுவிட்டீங்கய்யா, திமுக கொள்கை தான் உங்க கொள்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக பேசினாங்க. சாம்சங் போராட்டத்துல தொழிற்சங்கத்தை பதிவு செய்யற அந்த போராட்டத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு உறுதியா இருந்து வெற்றி காட்டியது. கொடுமை என்னன்னா, வேடிக்கை என்னன்னா, அந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை எதிர்த்தது, கண்டிச்சது தமிழ்நாடு பாஜக தலைவர்கள். இந்த கூத்த மறந்துட முடியுமா? அப்ப அதே போல அதிமுக என்ன பெருசா அந்த போராட்டத்தை ஆதரிச்சு, யாரோ ஒரு தலைவர் வந்து ஆதரிச்சு ஒரு வார்த்தை பேசினார், அவ்வளவுதான். ஆனா நாங்கள் அல்லவா உறுதியாக கூட இருந்தோம். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒன்றை சொன்னேன், கூட்டணி என்றா ஐயா இருங்கய்யா, நீங்க பேசும்போது இது ஒண்ணு கொஞ்சம் தான். கூட்டணி என்றா நான் சொல்லும் போதே சொன்னேன், சில வேறுபாடுகள் வரும் என்று நான் சொன்னேன். இப்ப ஆனா அடிப்படையான கொள்கையோடு முரண் பாஜகவோடு கூட்டணி என்றால் என்பதற்கு நான் வரிசையா அடுக்கினேன். மொழி கொள்கையில இருந்து இன்றைக்கு வக்ஃப் போர்டு இது வரைக்கும், அதுக்குள்ள அக்னீஸ்வரன் போகல. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஐயா இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டமன்றத்துல நாங்க நின்றுருக்கோம், அதே நிலைப்பாடுதான் ஐயா மாநிலங்கள் அவையிலும் என்று அக்னீஸ்வரன் பிரமாதமா இங்க சொல்லியிருக்காரு. பார்ப்போம் நாளை காலையில என்ன ஆகுது. அவருடைய அந்த நிலைப்பாடுதான் அங்க வருதான். ஏன்னா தம்பித்துறைய கூப்பிட்டு அமித்ஷா பேசுறாரு, கூப்பிட்டுன்னு சொன்னா கோச்சுக்குவார். இப்படி சொல்றேன், தம்பித்துறை போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அப்புறம் வந்து சி.வி. சண்முகம் போய் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சந்திச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பத்திரிகையில் என்ன செய்தி வருது, இந்த மாநிலங்களவையில இந்த மசோதா சம்பந்தமாக அதிமுகவின் நிலைப்பாடு பற்றி தான் பேசினதா வருது. அவங்க ரெண்டு பேரும் மறுக்கவும் இல்லை. ஆகவே இது அடிப்படையான விஷயம். வந்து சிறுபான்மையோர் உரிமை பாதுகாப்பு, மத நல்லிணக்கம், அதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பாப்போம். நான் ஒன்றை சொல்லுவேன், நீங்க முல்லை பெரியார் நிலை என்ன, இன்னைக்கு நிலை என்ன, அதையும் சொல்லுங்க. ஏன்னா அது பெரிய உயிர் வாழுகிற சக்தி. 5 மாவட்டங்களுடைய ஜீவாதாரம். அவர் முடிச்சட்டும் திரு அருணன். ஐயா அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு மட்டும் அப்படியே பிரச்சனையே இல்ல. சரி, ஏங்க பேச விடுங்க. நேரத்துல பேசிட்டு இருக்கோம். புது விவாதத்துக்கு நேரம் இல்ல. நீட் இருந்தா பரவாயில்ல கம்யூனிஸ்டுக்கு இருக்குயா. ஆமாங்கய்யா, 10% ரிசர்வேஷன் இருந்தா பரவாயில்ல கம்யூனிஸ்டுக்கு. தேசிய கட்சி வேற, தேசிய கட்சி மட்டும் மாநிலமா மாறி பேசும். நேரம் இல்ல, நேரம் கடந்து போயிட்டு சகோதரி அவங்க என்ன பேச விட மாட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்னா நம்ம பதில் சொல்றோம், நம்ம தெளிவா சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு என்று தனித்துவம் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரிக்க, அதுதான் தேசியம். இந்த தேசியம் என்பது மாநிலங்களில் ஒன்றியம். 142 அடி முல்லை பெரியாறு அளவுக்கு நீர் நிரப்பப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சு, தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு 142 அடி வரைக்கும் நிரப்பப்படுது என்று பொதுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. தயவு செய்து உண்மை தெரியாது உங்களை நோக்கி நான் பாஜகவுடைய கொள்கை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு, அதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைக்கும் அடிப்படை கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எண்ணளவு சம்பந்தம் இல்ல, முனையளவு சம்பந்தம் இல்ல. அந்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அது அண்ணாவுக்கு செய்கிற துரோகம், எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம், திராவிட இயக்க கோட்பாட்டுக்கு செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை போய் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திமுகவுடன் பணத்தை வாங்கி கொண்டால் அது இந்திரஜித் குப்தாவிற்கு செய்த துரோகம், இந்திரஜித் குப்தாவுக்கு செய்த துரோகம். பாராளுமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பணம் வாங்கி சொன்னீங்களே, அது இந்திரஜித் குப்தாவுக்கு செய்த துரோகம். நீங்க பேசுறீங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் பணம் வாங்கினோம்.